வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி சுவாமியோட ஒரு குட்டி வீடியோ அவரோட ஆட்ஸ் ஷூட் பண்ணாங்க இல்லையா, அதில் பிஹைண்ட் சீன் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சுவாமி செல் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணுறது நல்லா தெளிவாகவே தெரியும் அந்த வீடியோவில். அதை பார்த்தோடனே ஃபேன்ஸ் எல்லாத்தோடைய மைண்ட் வாய்ஸ், கமெண்ட் செக்ஷன், சோஷியல் மீடியா முழுக்க பேசிகிட்டு இருக்கிறது. அவர் இன்ஸ்டாவில் இல்லை, ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் இல்லை அப்படிங்கிறது தான். அப்படிங்கும்போது எதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ தெரில, பட் இருந்தாலும் அவர் ஏதோ சோஷியல் மீடியாவில் தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷம். மேபி சொன்னால் யூடியூப்பில் ப்ரமோட கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ நிறைய பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியாலையும் இருக்கலாம். ஸோ அவருக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் இல்லை. மொபைலில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்பை கூட நமக்கு யாராச்சும் பேசியிருக்காங்களான்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கூட வரலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கலாம். ஸோ எனிவேஸ், இந்த இடத்துல வந்து அவருடைய பிஹைண்ட் சீனில் என்ன சொல்லலாம், ஒரு இதில் மொபைல் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்க அந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். எனிவேஸ், ஐஃபையோடைய வீடியோஸ் எல்லாமே பயங்கர ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் சீரியல் நமக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலும் அதில் ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்து இன்னொரு வீடியோ வரப்போகுது, 11:11 போடுறோம், 5 மணிக்கு போடுறோம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது அஃபிஷியலான வீடியோஸ் அப்படிங்கிறனால அதை நான் எடுத்து பேசக்கூடாது, அது ரூல்ஸ் கிடையாது. அதனால் கண்டிப்பாக, பட் ஆனால் பெரிய சப்போர்ட் கொடுங்க. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன்.